ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெயில் தாங்க செய்கிறேன். எப்போயுமே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நான் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டுங்க. அதுக்கப்புறமே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்க, அப்போ தாங்க அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க, கொஞ்சம் பொறுமையாக. நான் வந்து ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 50 கிராம் வெங்காயமும் ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நான் வந்து புளியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேங்க, தக்காளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், நான் புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு தாங்க நான் புளி எடுத்திருக்கேன், நான் நிறைய சேர்க்கலை. இப்போ இந்த புளியை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இது நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறமே நம்ம ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். நான் அடுப்பு அமர்த்திட்டேன், இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாங்க, அந்த மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார்லாம் கழுவி நம்ம கடைசியில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம வீட்டில் அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா குழம்பு மிளகாத்தூள், அதை நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டேன், அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கலை. நம்ம தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்தோம்ல, அதனால். இப்போ இதை நம்ம நல்லா எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நமக்கு வாங்கும்போது நல்ல கல் மாதிரி இருக்கணுங்க, அமுக்கி பார்த்து வாங்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த கட் பண்ணிங்கன்னா அந்த விதெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சின்னதாக நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப பெருசாக வாங்கிடாதீங்க, கொஞ்சம் சின்ன கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை வந்து இந்த கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். கத்திரிக்காவை நம்ம 4 கீறி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே நம்ம இதை வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃப்பு தாங்க இதுக்கு ரொம்ப நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம இது எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் நம்ம இந்த மாதிரி மசாலாவை வச்சுக்கலாம். பெரிய கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா வேக டைம் ஆகும், நல்லா இருக்காது. சின்ன கத்திரிக்காய் பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டஃப்பையும் நம்ம எல்லா மசாலாவையும் நம்ம அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லா கத்திரிக்காயும் வச்சுட்டேன். நான் ஒரு 3 ப்ளூ கலர் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க, மிச்சம் இருந்தது என்கிட்ட, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம மீதம் இருக்கிற மசாலாவை நம்ம குழம்புல கலந்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேங்க, அதில் நான் வச்சுருந்த நம்ம மசாலா தடவி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த கத்திரிக்காய்களை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க செலவாகும், அதுதாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ அந்த 3 ப்ளூ கலர் கத்திரிக்காயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஒரு பக்கம் கொஞ்சம் வேக டைம் கொடுங்க, அடுத்த பக்கம் அப்புறம் திருப்பி விட்டு பொறுமையாக வேக வைங்க. அந்த மசாலாலாம் நல்லா கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா இறங்கி நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு, அந்த கத்திரிக்காவை அப்படியே சாப்பிட்றதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த குழம்பு நல்லெண்ணெயிலே செய்யுங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே பொறுமையாக கலந்து கொடுங்க. நீங்கள் எத்தனையோ மெத்தடில் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம குழம்பு செஞ்சிடலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெந்தயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் இன்றைக்கி சேர்க்கலை.
இதோட கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் மட்டும் நமக்கு சேர்த்துக்கோங்க போதும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். மீதம் இருக்குது பார்த்திங்களா அந்த மசாலா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மசாலா ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து கொடுங்க. இதோட நம்ம அந்த மிக்ஸி ஜார் அதெல்லாம் கழுவி நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் ஊற வச்சுருக்க புளியையும் நம்ம இப்போ நல்லா கரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது கொதி வந்ததுக்கப்புறமேல் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு கத்திரிக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. அந்த பேனில் இருக்கிற மசாலா கூட நம்ம இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா அந்த கத்திரிக்காயெல்லாம் நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. இது நல்லா நம்மளுக்கு கொதித்து வத்தட்டுங்க. அது வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணுங்க, கொஞ்சம் கட்டியாகட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் குக் பண்ணிக்கிறேன். தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் வரை குக் பண்ணுங்கள், மூடி போட்டு. இந்த கத்திரிக்காய் அந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ தாங்க இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்பாத்திக்கு சேர்க்குறதா இருந்தால் இதை விட கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஒரே ஒரு முறை இது நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கத்திரிக்காய் வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.